வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான சேமியா வச்சு ஒரு பொங்கல் பண்ணுவோம். சேமியா பொங்கல். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். டெய்லி நம்ம ஒரே மாதிரி டிஃபனை மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேமியா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 300 கிராம், 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன பீஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், முந்திரி ஒரு 10 பல்லு கிட்டத்தட்ட வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், சேமியா பொங்கலுக்கு நான் பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்புக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம சேமியாவுக்கு 300 கிராம் சேமியான்ற தொட்டு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஊற்றிருக்கேன், 4 டம்ளர் சேமியாவுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பெருங்காயம். இப்போ நம்ம சேமியாக்கும் இந்த பருப்புக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம இந்த சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி சட்னிக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பொங்கலுக்கு ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு நம்ம இப்படி வித்தியாசமாக ஒரு சட்னி பண்ணி சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி இதே ஜாரில், வேர்க்கடலை அரைச்ச அதே ஜாரில் இந்த தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி அரைச்சாச்சு சட்னிக்கு. இப்போ இந்த பொங்கல் ரெடியானோடனே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதித்து நம்ம எண்ணெய் ஊற்றின தொட்டு இதுலேயே உங்களுக்கு நல்லா பாசிப்பருப்பு வெந்ததுன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு. பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு 3/4 வேக்காடு வெந்த உடனே இப்போ நம்ம இதில் சேமியாவை போட்டுடலாம். சேமியா இது வறுத்த சேமியா. நீங்கள் சப்போஸ் வறுக்காத சேமியா வாங்கினீங்க அப்படின்னா சேமியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேமியாவை கொட்டி ஒரு 3 நிமிஷத்துலேயே இது கொஞ்சம் நல்லா வெந்துடும். ரெண்டும் சேர்ந்து இப்படி திட்டமாக தண்ணி வச்சிங்கன்னா தான் இதை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாஸ்தியோ இல்லை ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம இந்த அளவுக்கு வெந்தது போதும். மூடி போட்டு இதை இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பொங்கல் சேமியா பொங்கலை தாளிச்சிக்கலாம். இந்த 2 ஸ்பூன் நெய்யை இதில் போட்டுருவோம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி. தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போது முந்திரி, அடுத்து கருவேப்பிலை. நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம இறக்கி வச்ச பொங்கலில் கொட்டிடுவோம். பாருங்கள், இந்த இறக்கி வச்ச இந்த சேமியா பொங்கலில் இதை நம்ம கொட்டிடுவோம். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு சேமியா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான ஒரு டிஃபன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொங்கலுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த வெறும் மிளகாத்தூள். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம கடுகு, உளுந்து இது எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே ப்ளைனாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த தக்காளியை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் மேலெல்லாம் கொதிக்கும் போது தெரிக்கும்.
அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சம் தெளிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த சட்னியை இறக்கிடலாம். அந்த வேர்க்கடலையோட மனம், இந்த வெறும் மிளகாத்தூள் அந்த மணமும் சேர்ந்து இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை போடலைனாலும் பரவாயில்லை. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பொங்கலை சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.